ஈத்தர்நெட், ஆக்ஸ், SD கார்டு ரீடர், அது பவர் டெலிவரி போர்ட், இதெல்லாம் தான் டைப்ஸ் ஆஃப் போர்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம யூஎஸ்பி எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். யூசஸ் ஆஃப் யூஎஸ்பி. ஃபஸ்ட்டு யூஎஸ்பி வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங் யூஸ் பண்ணிக்கலாம். டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங் மொபைல் டு லேப்டாப் ஆர் கம்ப்யூட்டர், ஹார்ட் டிஸ்கோ கம்ப்யூட்டர், இல்லைன்னா பென்ட்ரைவ் இருக்க டீட்டெயில்ஸை நம்ம காப்பி பண்ணுறது பென்ட்ரைவ்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மவுஸ் கீபோர்டு யூஸ் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் யூஎஸ்பி. நெக்ஸ்ட் வந்து பவர் டெலிவரி போர்ட்டை பார்க்கலாம். பவர் டெலிவரி போர்ட் சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். பவர் டெலிவரி போர்ட் நம்ம லேப்டாப்பில் சார்ஜர் போடுவோம்ல, அதை பவர் டெலிவரி போர்ட்டுன்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் SD கார்டு ரீடர். SD கார்டு ரீடர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ சப்போஸ் நம்ம மேரேஜ்லலாம் கேமரா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், அந்த கேமராவுக்கு SD கார்டு எடுத்து டேரெக்டாக போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த SD கார்டு ரீடர் மெமரிக்காக டேட்டா ட்ரான்ஸ்ஃபருக்காக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஈத்தர்நெட் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஈத்தர்நெட் வந்து நெட்வொர்க் கேபிள் வரும். ஏன்னா அது இன்டர்நெட் ட்ரான்ஸ்ஃபர் போடும். ஃபைல்ஸும் நெட்வொர்க்காக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு கம்ப்யூட்டர் டு இன்னொரு கம்ப்யூட்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் HDMI போர்ட் இருக்குது. இதில் HDMI போர்ட் வந்து டிஸ்பிளேக்கு யூஸ் பண்ணிக்கலாம், டிஸ்பிளே ஆடியோ ரெண்டுத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். HDMI போர்ட்டில் வந்து நம்மளுக்கு வந்து 4K வரைக்கும் வரும். அதே VGA போர்ட் அதுவும் டிஸ்பிளே தான், ஆனால் 180 அதுக்கு மேலே கொஞ்சமாக தான் வரும், அவ்வளோ வராது. நெக்ஸ்ட் டைப்-C சில லேப்டாப்பில் கொடுத்துருப்பாங்க. டைப்-C டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங், சில சிஸ்டமில் அதுதான் பவர் டெலிவரி போர்ட்டு அந்த மாதிரி யூஸ் ஆகும் டைப்-C. நெக்ஸ்ட் ஆக்ஸ். சிம்பிளாக ஆக்ஸ்னா மைக்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஸ்பீக்கர்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு, எக்ஸ்டர்னல் ஸ்பீக்கர்ஸ், மைக்ஸ் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தான் ஆக்ஸ் கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். சப்ஸ்கிரைப் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ.